ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். முடிவு பண்ணிக்கோமா, நீ உனக்கு கோவம் இருக்கு, ஆனா அவர் வந்துடுவார்னு ஒரு ஹோப்பும் இருக்கு உனக்கு. அவர் வந்தாலும் அந்த பொண்ணு விடாதுமா. இப்பயும் நான் சொல்றேன், இப்பயும் அடிச்சு சொல்றேன், இவர் வந்தாலும் வேற ஒரு 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 10 நாள் போட்டோம், 20 நாள் போயிட்டோம், அந்த பொண்ணு வேற நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணோம், இவரு வேற நம்பர்ல இருந்து கான்டாக்ட் பண்ணும். அப்ப நீ முடிவோட இருக்க? முடிவோட இருக்கு. கேஸ் போடுறியா? கேஸ் போறேன். அட்வொகேட் நீ இப்போ இந்த பாக்ஸோ கேஸும் நீ போட்டிருக்க, உனக்கு தெரியும் அந்த ப்ரொசீஜர் எல்லாம்? தெரியும். நான் டெய்லியுமே உங்க சேனல் பார்ப்பேன், கலைஞர் டிவியில். உங்க எனக்கு தெரியுது, நீ பேசும்போது எனக்கு தெரியுது. நான் உன்னதான் பார்க்குறேன். தைரியமான பொண்ணு நீ, தைரியமா இரு. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா காந்திதாஸ்? நான் சொல்றது இல்லை. இந்த பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கான்னா, அவளுக்கு பப்ளிக் சப்போர்ட் வேணும். ஊர் உலகத்துக்கு சொல்லணும் அவளுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறதுன்னு அவள் சொல்லணும். அதுக்கு தான் வந்திருக்கா. அவள் இந்த அரங்கு அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டான். என்னால் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ஆக்ஷனபிளாக எதுவுமே இல்லை. எதுவும் சொல்லி புரிய வைக்கிற புரியற நிலைமையில் அவர் இல்லை. பொய்ய சொல்லி தப்பிச்சுக்கலான்னு நினைக்கிறார் அவர். என் நம்பரை இது வரைக்கும் அவங்க சேவ் பண்ணதே இல்லை மேம் செல்லில். ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க நம்பரை வந்து குட்டிமான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்டாட்டிக்கு இருக்கிற அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, அது இன்னும் விடலை. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். மேம் இவங்க பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு வயிற்று வலின்னு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப உடம்பு சரியில்லை, பாண்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருங்க. அந்த 12 மணிக்கு நான் கார் வச்சுக்கின்னு போய் இவங்கள பார்க்குறேன். இவங்களுக்கு நான் இப்போ அதான் அந்த தலைவலினால மாத்திரை சாப்பிட இரும்பி ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு, அந்த 12 மணிக்கு நான் இவங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆனால் இவங்க நீ ஏன் எனக்கு கால் பண்ணுறேன்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு எதனா ஒன்றா நான் பார்க்கணும், எங்களுக்கு எதனா இவங்க பார்க்க மாட்டாங்க. இட்டுன்னு வந்து இவங்களுக்கு காசு செலவு பண்ணி நான் ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணி 30,000 செலவு பண்ணேன். இவங்களுக்கு தனியார் ஹாஸ்பிட்டலில் வாயால் ரத்தம் எடுத்தாங்க. அவங்களுக்கே தெரியும் நான் லோன் எடுத்ததா செலவு பண்ண அவங்களுக்கு தெரியும். அந்த லோன் அவங்க கட்டினாங்களான்னு கேளுங்க. நான் இப்போ எங்கள் அம்மா தான் கட்டி இதை அடுத்த மாதத்தோட முடியுது அந்த லோன். நீ ஒன்றையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கோ. சரிங்கம்மா. அவருக்கு வீடெல்லாம் இருக்கா? வீடெல்லாம் இருக்கு. சொந்த வீட்டில் இருக்கு? நம்ம சொந்த வீடு தான், எண்டியூரில் இருக்குது சொந்த வீடு. இப்போ நான் இங்கே வந்து போயிட்டேன்ல மேம். இப்போ எங்கள் மாமியார் பேசிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுவார் தெரியுமா, இப்போ போயிட்டு அங்கே பிரச்சனை, நீ எப்படி பேசுவ அப்படின்னு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவார். அவங்க செல்லுலாம் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க காந்திதாஸ். அவங்க தேவையில்லாம வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அம்மா வடிச்சு அதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்களே வந்து கேஸ் கொடுத்து உங்களை உள்ள போட்டுருவோம் சொல்றேன்.